வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேரட்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து தினமும் கேரட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதெல்லாம் கூட கிடையாது. வாரத்தில் ஒரு தடவை கேரட்டை எடுத்துக்கொள்ளும் போதோ, கேரட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதோ நிறைய விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பித்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக கேரட்டில் விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள்லாம் வளமான நிறைந்திருக்கு. இது தவிர கேரட்டில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், ஜியாக்சாந்தின், விட்டமின் கே, டயட்ரி நார் சத்து போன்றவையும் அதிகமாக இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக கேரட்டை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறுது, என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண்களுக்கு நல்லது கேரட். உடல்ல விட்டமின் ஏ குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது கண் வறட்சியை ஏற்படுத்தி பார்க்கக்கூடிய திறனை நமக்கு பாதிக்கும். இந்த குறைபாடு முற்றிய நிலையில மாலைக்கண் நோய் நமக்கு ஏற்படும். ஆனா கேரட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரட்ல இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், கண் பார்வை கூர்மையாக வைக்கும், மாலைக்கண் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும், கண் வறட்சி போன்றவற்றில் நீக்கும், விழித்திரை சேதமாக தடுக்கப்படும். எனவே கண்கள் தொடர்பான பலவிதமான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து நீங்க கேரட் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் கண் பார்வையை கூர்மையாக ஆக்கிக்கிறதுக்கும் கேரட் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எடை இழப்புக்கு ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் கேரட் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கேரட் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு அற்புதமான ஸ்நாக்ஸாக இருக்கும். அந்த ஸ்நாக்ஸ் நம்மளுடைய உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கும் அப்படின்னா ஸ்நாக்ஸ் நேரத்தில் கண்டதை சாப்பிடாம கேரட் மாதிரி நம்ம இது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். கேரட் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சைடு எஃபெக்டே இல்லாமல் நம்மளுடைய உடல் எடை இன்னும் வேகமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா கேரட்ல இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து தான் இதுக்கு காரணம். இந்த நார் சத்து நீங்க கேரட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பசி ஏற்படக்கூடிய உணர்வை குறைக்கும். இதனால நீங்க நீண்ட நேரம் பசியை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அதனால அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய கண்ட வெயிட்டை அதிகப்படுத்தக்கூடிய உணவெல்லாம் நீங்க சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க. ஸோ சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு கேரட் உதவிகரமாக இருக்கும். அதுக்கு காரணம் கேரட்ல இருக்கக்கூடிய நார் சத்து. சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேரட்டை நம்ம பயன்படுத்தலாம். இதனால தான் நிறைய ஸ்கின் கேருக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ரீம்ஸ் எல்லாமே நமக்கு கேரட்டுடைய மூலக்கூறுகளை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம நம்மளுடைய அழகை மேம்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி தொடர்ந்து கேரட்டை நம்மளுடைய உணவுகள் சேர்த்துக்கிறது தான். கேரட்டை தொடர்ந்து நம்ம உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் கரோட்டின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அப்போ சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள் இது எல்லாத்தையுமே நீக்கி, பிளாக் பிம்பிள்ஸ், கண் கருவளையும் எல்லாத்தையுமே நீக்கி, முகப்பொருட்கள் என எதுவுமே வராமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு கேரட் நமக்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு மேம்படும் கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது. கேரட்ல விட்டமின் சி எனும் உயிர் சத்து அதிகமான அளவில் இருக்கு. நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்னா விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த மாதிரி கேரட்டை நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாக கேரட்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ இது எல்லாமே கிடைக்கும் போது இம்யூன் சிஸ்டம் நமக்கு ரொம்ப பலமாக இருக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் எதுவுமே, இந்த பருவகால தொற்று வியாதிகள் எதுவுமே நமக்கு இருக்காது. நம்ம நலமோடு வாழலாம். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னா கேரட் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேரட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேரட் போன்ற வண்ணமயமான காய்கறிகள் எடையை குறைக்க முயற்சிக்கிறவங்க உட்கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது அவங்களுடைய எடையை குறைக்க உதவுவதோடு கொரோனரி இதய நோயினுடைய அபாயத்தை குறைக்கிறதாக ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேரட்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அதாவது ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே ரத்த நாளங்கள் மிக சரியான அளவில் சுருங்கி விரிஞ்சு ரத்தத்தை இதயத்துக்கு அனுப்பும். இதன் மூலமாக நமக்கு இதயம் ஆரோக்கியமாக சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். அதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேரட் நமக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமான
செரிமான மண்டலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேரட். கேரட்ல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிக அளவில் இருக்கு. இது இரண்டுமே செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத சத்துக்கள். எனவே தொடர்ந்து கேரட்டை நம்ம தினமும் உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா கேரட்ல இருக்கக்கூடிய கரோட்டினாய்டுகள் குடல் புற்றுநோய் ஏற்படுவதை நமக்கு தடுக்கும். ஆகவே செரிமான பிரச்சனைகளை தடுத்து செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கேரட்டை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து கேரட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேரட். கேரட்ல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் சி போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கேரட்ல இடம்பெறுவதால இந்த சத்துக்கள் அனைத்துமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் எலும்புகளினுடைய வளர்ச்சிக்கும் இன்றியமையாததாக இருக்கு. ஆகவே தொடர்ந்து நீங்க கேரட்டை தினசரி உங்களுடைய உணவுகள் எடுத்துட்டு வந்தாலும் வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துட்டு வந்தாலும் எலும்புகளை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது அந்த நோயை கியூர் பண்ணுறதுக்கு கேரட் உதவிகரமாக இருக்கும். கேரட்டில் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவு, அதாவது லோ கிளைசமிக் குறியீடு கொண்ட உணவு கேரட். ஸோ அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் என்ற உணவு இந்த குறியீடு எப்படி தருவாங்க அப்படின்னா எந்த ஒரு உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அளவு நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற பொறுத்து தான் நமக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கேரட் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கிறதால சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். தங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு இருக்கும்போது சர்க்கரை வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்கும், ரத்தத்தில் நார் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதால கேரட் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, குறிப்பாக டைப் 2 சர்க்கரை நோய் அந்த சுகர் பேஷண்ட்ஸ் டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நோயை தடுக்கிறதுக்கு அது உதவி புரியும். ஒருவேளை வந்து உங்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை நோய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேரட் உட்கொள்வதன் மூலமாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோலில் வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் கேரட் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். எனவே தொடர்ந்து கேரட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.